Hi friends, welcome to Praditya Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கொத்தமல்லி கடையல். இதை எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. கொத்தமல்லி சாப்பிட்றதால உங்களுக்கு என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, செரிமானத்தை பார்த்தீங்கன்னா எளிமையாக்கும், மன அழுத்தம் ஏற்படுறது தடுக்கும், இதயத்தை ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. கொத்தமல்லி அரை கட்டு, துவரம்பருப்பு 100 எடுத்துக்கோங்க, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, பூண்டு தேவையான அளவு, மிளகு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், ஒரு 8 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 4-5 வெங்காயம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா பருப்பு ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. மிளகு, ஜீரகம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க. இது செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம இது கடையை தான் போகிறோம், அதனால வெங்காயம் தக்காளிலாம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேகிறதுக்காக மட்டும் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் ஸ்டவ்ல வச்சிடுங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா அது பருப்பு கடையிற சட்டியில் மாற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு, 2 மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க, வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்க கடையில ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி கடையல் ரெடி ஆயிடுச்சு. சூடா சூப்பரா ஈஸியா. இதை உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.